இப்போதைக்கு நம்ம சும்மா ஸ்பின் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு மேலே போனால் டைமண்ட் வேஸ்ட்டு. எதுக்கும் பண்ணுன்றீங்களா பண்ண வேண்டான்றீங்களான்னு தெரில. சரி விடுங்க, இதோ நம்ம போய் அந்த ஸ்கை டைவர் எடுக்கலாம். ஊந்துருங்க. அதை எல்லோரும் அதிகமாக தான் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் விழுது. நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னே போடு. நாமத்தை போட்டாங்க கரீனா, நல்லா நாமத்தை வழித்து போடுறாங்க. நல்லா நாமத்தை இந்தாங்க. இது ஐயோ 30 சாவடிக்கிறானுங்க. சரி விடுங்க. இதெல்லாம் எதுக்குடா? அதெல்லாம் ஈவெண்ட் விட்ருக்கீங்க. என்ன அதெல்லாம் வைக்கிறீங்க? பைத்த காரணம்ல கன்னு இப்போ மட்டும் இல்லைங்க பாருங்க. மொத்தம் 100 டைமண்டு உள்ளனா பாருங்க. வந்துருச்சு ஸ்கை டைவர் வந்துருச்சு. இந்த வீடியோவில் என்னடா நீ இதுலலாம் தமிழில் எவ்வளோ கிடைச்ச மாதிரி போடுற, ஆனால் எடுத்தது என்ன பண்ணுறது மக்களே? நம்ம ஒரு நினைப்போம், ஆனால் நம்மளுக்கு அது கிடைக்காது. ஆனால் கிடைக்கும் போராடுவோம். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ முடிச்சு நடக்காதீங்க. டோக்கன் வாங்கிடலாம். நம்ம போய்ட்டு 3rd லெவல் போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும் கன்று. அதுவும் இல்லாமல் பவர் அடிக்கும். இது ஒரு 4 டோக்கனு. எதுக்குடா 60 டைமண்ட் கொடுத்து வாங்குறீங்க? என்ன பண்ணுறது? ஐயோ எதுக்கு வாங்கினேன் அது எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி இருக்க பண்ணோன்னா இப்படி ஏறும். பார்த்துக்கோங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3rd லெவல் போட்டாச்சு. கன்னை பாருங்கள் எப்படி மாதிரி கெத்தாக இருக்கா? கெத்தாக இருக்குங்க கன்னுனா கெத்துனா ஃபேமஸ் தாங்க. அது கொஞ்சம் அந்த சாம்ரா லுக்கில் இருக்கும் பாருங்கள். இல்லை தரமாக அடிக்குதுங்க. தரமாகவே அடிக்குது. நல்லா அடிக்குது. இது ஏன் ஒரு சில பேருக்குலாம் இது கன்று பிடிக்காது. ஆனால் ஓல்டு பிளேஸ் மட்டும் தான் தெரியும் இந்த கன்று எப்படி இருக்குன்னு. ஏன்னா அப்போ லாங் ரேஞ்ச் நான் ஃபேமஸ்ஸு ட்ராகுலோ. இதோட இந்த வீடியோ முடிக்குது. பை கைஸ்.